குல புன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா தேவர் தெய்வீக திருமகனே சொல்லமா சொல்லமா தேவர் தெய்வீக திருமகனே சொல்லமா சொல்லமா தெய்வத்தின் திருமகன் தான் தேவர் குல புன்மகன் தான் தெய்வத்தின் திருமகன் தான் தேவர் குல புன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா தேவர் தெய்வீக திருமகனே சொல்லமா சொல்லமா தேவர் தெய்வீக திருமகனே சொல்லமா சொல்லமா நாட்டுக்கு உழைத்தாரடி நம்ம முத்து ராமலிங்கம் நாட்டுக்கு உழைத்தாரடி நம்ம முத்து ராமலிங்கம் பாட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா பாட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா தேவர் பசுமொழி பிறந்தாரடி சொல்லமா சொல்லமா தேவர் பசுமொழி பிறந்தாரடி சொல்லமா சொல்லமா ஊருக்கு உழைத்தாரடி உக்கிரவாணிய பெற்ற மகள் ஊருக்கு உழைத்தாரடி ஊருக்கு உழைத்தாரடி உக்கிரவாணிய பெற்ற மகன் உத்தமனை காணவடி கண்ணம்மா உத்தமனை காணவடி கண்ணம்மா தேவர் சுத்தமான தங்கமடி சொல்லமா சொல்லமா தேவர் சுத்தமான தங்கமடி சொல்லமா சொல்லமா மண்ணு மணக்குதடி மறவர் குல சீமையிலே மண்ணு மணக்குதடி மறவர் குல சீமையிலே மங்காத மணி விளக்கு கண்ணம்மா மங்காத மணி விளக்கு கண்ணம்மா கண்ணம்மா தேவர் மணிதட்ட மணி விளக்கு சொல்லமா சொல்லமா தேவர் மணிதட்ட மணி விளக்கு சொல்லமா சொல்லமா தெய்வத்தின் திருமகன் தான் தேவர் குல புன்மகனாம் தெய்வத்தின் திருமகன் தான் தேவர் குல புன்மகனாம் தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா தேவர் தெய்வீக திருமகனே சொல்லமா சொல்லமா தேவர் தெய்வீக திருமகனே சொல்லமா சொல்லம்மா நன்றி 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 அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் மறந்து புட்டே அழகே உன்னை பார்த்ததுமே அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் மறந்து புட்டே அழகே உன்னை பார்த்தது அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சனுமே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை மாமி மக உன்னை நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சே மச்ச உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்திருச்சே
தம்பி இது வேணா தம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி அருமை அருமை. காடு வட்டி அருமையான ஊர். ஆம்பளே இந்த ஊர்ல மட்டும்தானா இடியாப்பம் மயிர் மாதிரி இருக்கும். உண்மையிலே தாய்மார்கள் அன்புக்கு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பூரா வீரமங்கை வேலுநாச்சியாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் என் தங்கங்கள் அத்தனை பேருமே கருணை வள்ளல். எங்க அண்ணன் தம்பி எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன் உங்களை எல்லாம். அது எப்படி கத்துதுங்க நீங்க கத்தலையே கத்தனும் ப்ரோ பரவாயில்லையே. காடு வட்டியில பொம்பளையால ஓட்டு ஜெயிச்சிரும் போலையாடா. எல்லா பேரும் ஜோத்துல தண்ணி ஊத்துனியா சிலிண்டர் ஆஃப் பண்ணீங்களா இல்லையா? 100 வேலையிலே உலக நாட்டுக்கே பெருமை சேர்த்தது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய பெண்கள் தான். என்ன பெருமை சேர்த்த? போய் தாயம் விளையாடுற பெருமையா? தாயம் விளையாடு, சிப்பிங்க விளையாடு. சாமியை கூப்பிடுவோமா? அண்ணே எக்கோ சிங்கா சூப்பர். மைஜெட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். கல்யாணம் ஆயிடுச்சுலடா தம்பி. அடுத்த வருஷம் ரெட்ட பிள்ளை. என் கருப்பேன் நான் கோடாங்கி பத்தியா தம்பி கும்புறியா பாரு மூத்திரத்தை குடி. அல்லோ அல்லோ அன்னை தந்தை தான் வணங்கி காடு வட்டி என் வைக்கா கருப்பன நான் வணங்கி. இவன் ஆம்பளையா பொம்பளையாடா? இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காப்ல. வாவோட அல்றானப்பா கொலவை அத்துட்டானடா. சூப்பர்ரா தம்பி. நீங்க லேசா கொலை ஓடுங்களேன். தெரியாது ஏதாவது பூதியாவது போட்டு விடு. முட்டை போடு லேசா போடு. தெரியாது கொலகுலன்னு போடு. காலி இது நாக்கு போடு. கொலை போ முண்டை. ஓ என்ன கெடாதவர மாதிரியா போடுவாங்க. அது ஒரு காலம் இந்த காடு வட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த காடு வட்டி கிராமத்துல கட்டி காத்த என் கருப்பு கருப்பேன் கூட்டத்தில இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பு கருப்பனை எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா. இந்த கூட்டத்துல என் கருப்பு குதிரடா உன் சொந்த குதிரை. அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி
நாட்டிலே மியூசிக் தான் அதிகமா இருந்தது. அம்மா வாங்கம்மா. ரேஷங்கல்ல இன்னைக்கு அரிசி ஓடலையா மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களாம். அந்த 5ஆம் நம்பர் அங்கே போய் அந்த வீட்டில் உட்கார்த்தா. இது 2 பேர்த்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? இல்லை பஸ்ஸு கிடைக்கலையா? ஏன் ஆத்தா அங்கே வாரு, எங்கள் அம்மா தான் பெரியம்மா தான் 2, எங்கள் அம்மாவோட பிறந்தது. அதுக்கெல்லாம் அப்படி சொன்னாதான் சொத்தை பிரிக்க முடியும். உங்கள் அத்தனை பேருக்கும் இடியப்பம், அத்தனை பேருக்கு இடியப்பம் வைக்க சொல்றேன். தொங்காசு தொங்காசு வாவோடு பயலுக. ஆமா ஆமா போய் ஒண்ணுக்கு வந்துட்டு வாப்பா. எவனா ஒண்ணு கிளப்பி விட்டு போயிடுறாங்க, கடைசியில் நான் ஜாக வேண்டியா இருக்கு. உலகத்திலே வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன நாடு எந்த நாடுன்னா தமிழ்நாடு. அதே மாதிரி செய்வனை வைக்கல முதலிடம் தமிழ்நாடு தான். இப்ப மட்டும் வெக்கப்படுவே பொம்பளைய ஊரா இங்க வாரு எப்படி பேசுறாரு. செய்வனை என்றால் என்ன? என்ன இந்த இவன் தான் அதை வேலை பார்க்குறேன். செய்வினை என்றால் என்ன ப்ரோ? செய்த வினை உனக்கே திரும்பும், அதுதான் செய்வனை. எங்க அண்ணன் வருது, எங்க அண்ணன் பொன்னாட ஒத்த வருது. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எங்க அண்ணனுக்கு. அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். என்னுடைய பாசத்துக்குரிய என்னுடைய அண்ணன், எங்களுடைய மூத்தவர், காடுபட்டி வெள்ளச்சாமி தேவர் மகன் பாஸ்கரன் பொன்னாடை போற்றி மீண்டும் மீண்டும் இந்த கிராமத்துக்கு நீ வர வேண்டும். காடுபட்டி பாலகிருஷ்ணன் சிவரஞ்சினி ரூபாய் 501 பால் பண்ணை தலைவர். ஏனே பால் பண்ணை தலைவராக இருந்து 500 ரூபா கொடுக்குறேன். ரவுண்டு 1000 ரூபா கொடுறான். எங்க அண்ணன் வாங்குறான். எங்க அண்ணன் அதே எங்க அண்ணன்டா. ஏய் ஒரு ரவுண்டு போய் எல்லாத்தையும் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வாங்கடா. காடுபட்டி அசோக் என்கின்ற சின்னராஜு பயலுகடா கொடூரமா என்றும் மறவாத அசோக் நினைவாக காடுபட்டி MSM இங்கிலீஷ்ல இருக்கப்பா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் நினைவில் அசோக் MKR தீவிர ரசிகன் ரூபாய் 1001 காசை கொடுங்க. அசோக்கு பயலுகடா கொடூரமா கொடூரமா அப்பொன்னும் இப்பொன்னும் எனக்கு கவட்டில் ஒண்ணு. பூஸ்ட போட்டு தெம்மா பசவா. இந்த வாரம் பூரா இந்த பயலு பூரா பள்ளிக்கூடம் படிக்கல. போறேன் பூரா டீச்சர்கிட்ட போய் கப்ளிங்கு ஓசு இடியப்பம் மசுரை புடுங்க வைப்போம். பூலிப்பு பூலிப்பு போடுறியா தம்பி? கணேஜ் போயில போட்டுக்கிட்டு யாராவது பொண்டாட்டிட்ட முத்தம் கொடுத்தா உலக்கட்டி அடிப்பான். இந்த வாரம் எங்க அக்கா உரம் சிரிக்குது. உங்க வீட்டுக்காரர் கணேஜ் போல போடுவாரா மேடம்? இந்த கணேஜ் போயில வாங்க வந்துருச்சு எங்க அண்ணன். தாமோதரம்பட்டி பயலுகடா குள்ளா 1001. என்ன 500 ரூபா? 500 தானா? நான் மிரண்டேன். உண்மையிலே எங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு இணை கிடையாது. அடுத்த ஒரு பிரவீன் ஒண்ணு MKRக்கு இருந்துச்சுன்னா அதுலயும் நான் கோமாளியா பிறக்கணும். எங்க அண்ணன் தம்பியோட நான் சிரிக்க வச்சு எங்க அக்கா தங்கச்சியோட வாழணும். ஆம்பளையால ஊரா 1000 500 கொடுக்குறாள், பொம்பளையால ஊரா மூக்குத்திய கலட்டுங்க. மூக்குத்திய தப்பா சொல்லல, செக்கான ஊர்ல புது பூச்சிட்டு வர்றேன். காடுபட்டி விஜய் சின்னத்துறை சார்பாக ரூபாய் 101. இன்றைய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம் எனக்கே தெரியலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடகம் வள்ளி திருமண நாடகம் அல்ல, அரிச்சந்திர மயனகண்ட நாடகம் அல்ல, முத்தாளம் அல்ல, பவளக்கொடி அல்ல, மகமாய் அல்ல. இன்றைய நாடகம் அசால்ட் வெள்ள சண்முகம் பயலுக சார்பாக
201 ஒரு பொன்னாட சப்புன்னு முத்த ஒண்ணு மொய் நோட்டில் எழுதிக்கப்பா. பாரு என் தம்பி அவன் கொடுத்த முத்தம் தாண்டா எனக்கு 1 கோடிக்கு சமம். ஆனா லைட்டா கட்டிங்க போட்டிருக்கேன். உலகத்திலே சரக்கடிச்ச மனுஷன் கெட்டவன் கிடையாது. ஒவ்வொரு ஆண்மகனும் ஏன் குடிக்கிறான் என்றால் அவனுடைய கவலையை வெளியில சொல்லி அழுக முடியல. என் தம்பி அவனுடைய கவலை அடுத்த வருஷம் நீங்க தண்ணி அடிக்கணும் கெட்டவன் கிடையாது. இந்த பப்புனா நிக்கக்கூடிய கோமாளி எம்கேஆர் ஒரு காலத்துல பெரிய குடியாரன். குடிய விட்டேன். இன்னைக்கு என்னால முடிஞ்ச உதவியை ஏழை மக்கள் செய்யற அளவுக்கு ஒரு மனுஷனா வாழ்றேன். அவ்வளவுதான். என் தம்பிகளும் எங்க அன்னைங்களும் குடிய நிப்பாட்டணும். பெரிய ஆளுங்க என்ன செய்யறிய சின்ன பையன் பத்தியா நீங்க இழுத்து விடுற. நேத்து பையன் 3வது படிக்கிறேன். அவன் வந்து உள்ள சொல்றேன் கோமாளி எம்கேஆர் அண்ணே கெட்ட கெட்ட வார்த்தையா பேசு. ஆமா இந்த கெட்ட வார்த்தையை பூரா பரீட்சையில் எழுது புழுப்புன்னு பாஸ் ஆவ. தாய்க்கு அப்புறம் தாரம். ஒவ்வொரு ஆண்மகனுக்கு சொல்றேன் நம்ம 1008 சேட்டை பண்ணலாம். 1008 சாக்கடையில் தண்ணியை போட்டு படுக்கலாம். சட்டியே இல்லாம கூட தெரியலாம். ஆனால் குடும்பத்தையும் நம்மளையும் பாதுகாப்பது உலகத்துல யாருன்னா இந்த தாய்மார்கள் தான். இதுக்கு இல்லைன்னா இல்லை. நீ என்ன பாதுகாத்த இங்க வாங்கல என்ன பாதுகாத்த புருஷனை போட்டு சட்டையை பிடிச்சி அடிக்கிற. அப்பெல்லாம் அந்த காலத்துல எங்க பாட்டிமார்கள்லாம் ஐயா வந்தாருன்னா பயந்துகிட்டு சோறு போடும். ஏய் என்னடி முண்டை கருவாடை பொறி இருங்க பொறிக்கிறேன் அத்தான். துவைய அரைக்கிறேன் அத்தான். நாட்டுக்கோழி அடிக்கிறேன் அத்தான். இப்போ போய் பொம்பளைட்ட புரிஞ்சு சொல்ல முடியாது. போடுறு என்னடா கொத்தா என்ன பிரேரைஸ் பூரா கராத்த பொம்பளை பூரா கராத்த. ஒவ்வொரு பொம்பளையும் இந்த தட்டியா இருந்துக்கிட்டு புரிஞ்சன் பூரா தூத்து வத்தி மாதிரி இருக்கேன். அதுக்கு பூரா மட்டான்னு எத்தி செவர சாச்சு. என் ஆண்மகன் தண்ணி அடித்து தன்னுடைய கலவையை தீர்த்துக் கொள்கிறான். உண்மைதானே ப்ரோ? எத்தனை வேதனைகள் இதுல. கல்யாணம் ஆகாத என் தம்பி இருந்த கை தூக்குங்க. ஏய் நீங்க 2 கொண்டாடி திடுறாங்கடா. அதுல என் தம்பியை கல்யாணம் பண்ண கூட இப்படி தூக்குறேன். ஏன் கல்யாணம் ஆகல? ஏன் பொண்ணு கிடைக்கல. ஆனா மைசெட்டு கரையாதுல சுதாரிச்சுட்டேன். என் தம்பி கல்யாணம் பண்ணிட்டேன். சிங்கம். ஆமா உனக்கு சிங்க குட்டி பிறப்பான்டா. கருப்பே இருக்கண்டா. அந்த பத்தியா கை தட்டுவாரு. அந்த கை தட்டு அந்த நைட்டு ஓட்டுருக்க அக்காவை நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா. அந்த அக்கா தாண்டா மந்தே கூட்டத்தில் நம்ம நாடகத்துக்கு எடுச்சாமடா. அந்த தாயே நல்லா இருக்கணும் தா. அக்கா ரொம்ப நன்றிக்கா. நம்மள அந்த நாடகத்துக்கு வர சொன்னதே பொம்பளையாளு தானா. இந்த பத்தியா பூரா கை தட்டுங்க. நன்றி. நீ சொன்னியாப்பா? நீ சொல்லவே இல்லை. அப்ப வா கோயிலுக்கு சத்தியம் பண்ண போவான். அதுக சொல்றது தானே நம்ம எல்லாரும் வீட்டில் கேட்கறான். அதுக சொன்னா நம்ம சொன்னா என்ன? ஒரு ஐயா பாட்டு பாடுவோமா? ஹலோ. தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா முக்கிய தேவருங்க. அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா முக்கிய தேவருங்க. தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா பூசுதானுங்க. ஆமா தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. இந்திராணி பெத்தது உள்ள அது இந்தியாவின் வாசனை உள்ள. அட தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா பூசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு. அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு. அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. 2 பேரு 2 கண்ணுங்க இது உசலம்பட்டி பகுதி தானுங்க. ஆமாண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா பூசுதானுங்க. நாட்டுக்கு எந்த விடுதலை எல்லாம்
நன்றி நன்றி. கைதட்டின தாய்மார்களுக்கெல்லாம் நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பெண்களுக்கு ஆண்களுக்கு எத்தனை ஜாமிக்கு நீங்க நேர்த்திக்கடன் போடுங்க, மாலை ஓட்டு போங்க, ஓம் சக்திக்கு போங்க, சமயபுரம் போங்க, மடப்புறம் போங்க. ஏன்னா ஓம் சக்தி சொன்னா ஏன் சிரிக்கிறிய? அந்த ஓம் சக்தியை நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? தப்பா சொல்லலை. ஓம் சக்திக்கு மாலை ஓடுற ஒம்பல பக்தியோட போ. சீட்டில் உட்கார்றதுக்கு உனக்கு என்ன கடுக்குதா? சீட்டில் இப்படி பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு ஓம் சக்தி தாயே மேலும் மருவத்தா, இது பூரா வேண்டிட்டு போறது பூரா அப்படி வேண்டதில்லை. அப்புறம் அப்படியே வேண்டிகிட்டே போ. ஓம் சக்தி தாயே, பக்கத்து விட்டு போவனா லோன் வாங்கி அடைச்சி விட்டா, நகை எடுத்து விட்டா, நான் வர்றதுக்குள்ள வீட்டை இடிச்சுதான். ஓம் சக்தி சேஜிபியில் வச்சிருக்கு இடிக்க. அந்த சீட்டில் இனிமே சொல்றேன் என் தம்பி காடுபட்டி என் தம்பி சண்முகம், அசால்ட் வெள்ளை என் தங்கங்கள் சார்பாக 101. ரொம்ப நன்றி தம்பி, நன்றி நன்றி. என் தம்பி சித்திமயன். இதுக்கெல்லாம் என்னத்த சிரிக்கிறீங்க நீங்க? சித்திமயன்ற தம்பி, அப்புறம் மச்சாமயனா தம்பி. என் தங்கம் வந்துருச்சப்பா சான்சினா. தமிழக வெற்றி கழகம் காடுபட்டி கிளை சார்பாக என்னோட தம்பி 201. ரொம்ப நன்றி தம்பி. ஐ லவ் யூ. நான் பொம்பளை இல்லடா, என்னை கொல்ல பாக்குறாங்க அவள. தம்பி ஏய் அவன் சிம்மில் ஒர்க் பண்ணியாப்பா, அதான் ஆம்ஸ் ஏறுது. என் தம்பி கொடுத்த முத்தம் தான் 2026 வரைக்கும் எனக்கு பசியே எடுக்காது. விஷவாயு தாக்கிடுச்சா. இந்த பொம்பளையால் ஊரா சிரிக்குது, அது ஊரா நினைக்குது எம்கேஆர் எப்படி கொண்டுருவாங்க அப்படின்னு. இந்த பாசத்துக்காகத்தான் இத்தனை கூட்டம் வந்திருக்கு. எங்க அண்ணன் தம்பிலாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஏன் நாடக உலகத்துக்கே கிடைச்ச ஒரு பெருமை இடியாப்பம் இல்லப்பா, பணியாரம். நான் நாடக உலகத்துக்கு கிடைச்ச பெருமை என்றே இடியாப்பம். இந்த ஓம் சக்தி சப்ஜெக்ட் வர்றேதான் மாறேன். இனிமேல் 2026 பொம்பளையாளோ ஆம்பளையாளோ ஓம் சக்திக்கு மாலை ஓட்டிங்கன்னா சீட்டை விட்டு எந்திரிச்சின்னா உங்களை காலை ஒடிச்சே விடும். அப்படியே உட்காந்துக்கிட்டு பக்தி பாட்டோட போனேன்னா எங்க ஆத்தா மேலுமருவத்தார் பக்தியோட வீட்டுக்கு வந்து உனக்கு நல்லது செய்வா. நீ அப்படியா போற உம்பளை உரம் சுடிதார், சிகப்பு கலர் சுடிதாரை போட்டு டிரைவர்கிட்ட போய் எல்லாம் கீழே அவன் டிரைவர் பார்க்குறேன், என்ன இந்த அம்மா அப்படி. அன்னைக்கெல்லாம் ஒரு டிரைவர் இப்படிதான் ஓட்டிக்கிட்டே மேலுமருவத்தூர் ஓனவே பொம்பளை ஊரா கச்சா கச்சான்னு ஆட. சரி திரும்பி தூத்துக்குடி போயிட்டேன். தூத்துக்குடி போய் கடல்ல உப்பு வாங்கி அவன் செருப்படுத்த அவன் தலையில அடிச்சுக்கிட்டு. அத்தா சிரிக்க கூடாதா? எத்தனை கலாச்சாரம் இருந்தாலும் இடியாப் இலை இலை நொப்பம் பயனே. தமிழகத்தினுடைய எல்லையை காக்கக்கூடிய கருப்பசாமி போல் நம்மளை காக்கக்கூடிய யார் என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை அன்பு உள்ளங்கள். நன்றி என் தங்கம். ஐயா ஐயா ஐயா, இதன் மேல ஒரு கேஸ் கொள்ளாமையா? யாராவது இளவட்ட இருந்தவன ஒரு அரை 100 ரூபா தரேன். பொழுதனுக்கு இடியப்படி பண்றேன். ஐயா நான் சொன்னேன், அது எதுக்கு சொல்லிட்டே இருக்கேன்? நீதான் ஏறி விடுற. ஐயா இந்த இடியப்பம் ஏங்க, ஆமா இதெல்லாம் நான் சொல்லல. இடியப்பம் நான் இல்லப்பா, நான் இடியப்பா கடை கிடையாது, நான் சூப்பு கம்பெனி வச்சிருக்கேன். ஒவ்வொரு குழந்தையும் என் சின்ன தம்பிகளை எல்லாம் சொல்றேன், நீங்கள் அத்தனை பேருமே வருங்காலத்தில் தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா போல் வர வேண்டும், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போல் வர வேண்டும். நீங்கள் தன்னுடைய சமுதாயம் எப்படி வேண்டுமானாலும் பிழைத்துக் கொள்வார்கள், மாற்று சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான்
18 சித்தர்ல ஒரு சித்தராக வணங்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவரையா 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக எழுதி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அவரும் ராமநாதபுரம் மாவட்டம். அதே ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்தார் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். நாட்டு பற்று மட்டும் போதும், கடைசி வரைக்கும் எனக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், கல்யாணம் வேண்டாம் என்று நாட்டுக்காக உழைத்த ஒரு மகான் யார் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். அப்துல் கலாம் சொன்னா இவங்க கை தட்ட மாட்டாங்க. இதே நமிதா, சகிலா, ரம்பா அவர் தான் சொன்னார். அதே மாதிரி தெய்வீக திருமனுடைய உற்ற நண்பர், நெருங்கிய நண்பர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் தெய்வீக திருமகன் அங்கே தெய்வமாக காட்சியளிக்கிறார் பசும்பொனில். ஆனால் நேதாஜி அவர்கள் இருக்காரா இல்லையா என்று யாருக்குமே தெரியாது. ஆனா இருக்கிறார் என்று தெய்வீக திருமகன் சொன்னார். அது இல்லை என்று நேரு வந்து மறுத்து விட்டார். எத்தனை வரலாறுகள்! இந்த தம்பிகள் எல்லாம் அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும். எங்க படிக்கிறேன்? பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே எங்க அம்மா செல்ல வாங்கி பிரிப்பேடு விளையாடுறேன். பிரிப்பேடு அதே மாதிரி பெத்ததாயுதா அப்படிலாம் ஒரு 10வது படிக்கிற 12வது படிக்கிற வரைக்கும் கையில செல்போனை கொடுக்காதியத்தா, பூரம் பாடா படுத்துறேன். இந்த ஒரு தங்கச்சி எந்திரிச்சு வருது, என்னத்தா தீமண்டம் வாங்கிட்டு வந்தியா? பார்த்தா காதல், காதலிக்காக என் தம்பிகள் எல்லாம் எத்தனை பேரு மடுவுல சுடுறேன், சீரட்டை சுடுறேன். பெத்ததாயுத போன் அடிச்சா என் தம்பிகளுக்கு போனா எரிச்ச மதினாத்தியா இருக்கு. அவங்க அப்பா போன் அடிப்பார், தம்பி எங்க இருக்கு? செக்கானத்துல நின்றுகிட்டே சொல்லுவான் பாரு, நான் கோரி பாலத்தில் நிக்கிறேன்ப்பா. போனா வைப்பா, உனக்கு ஒரு வேலை மசர் இல்லை. லவ்வர் போன் அடிக்கிட்ட டவர் இல்லாட்டாலும் டவர்ல ஏறுவேன். சுமிதா சொல்றான், இடியட் எனக்கு முட்டை புரோட்டா வாங்கிட்டு வாடா. நான் ஹோட்டலே திறந்துருவேன், வீட்டுக்கு முன்னாடி ஹோட்டலே திறந்துருவேன். காதல் என்பது ஒரு புனிதமான ஒன்று. காதலிக்க வேண்டாம் என்று சொல்லி இங்க மீட்டிங் போட நான் வரவில்லை. காதல் செய்யுங்க. ஆனா பெத்ததாயுத சமூகத்தோடு திருமணம் செஞ்சு நல்ல வாழ்க்கை வாழுங்கள். வாங்க 101 மொய் 101 சல்லிட்டு மல்லிட்டு நண்பர்கள், காடிவிட்டு சரணபர்ஸ் நண்பர்கள், சல்லிட்டு மல்லிட்டு நண்பர்கள், காடிவிட்டு சரணபர்ஸ் நண்பர்கள். அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு. எம்கேஆர் பயலுகடா தலைவா, ராமதாஸ் பயலுடா, சுப்பா பயலுடா. எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் காடுபெட்டிக்கு வரவேற்கிறோம். எம்கேஆர் பயலுகடா. காடுபட்டி சல்லிக்கட்டு விழுந்துகிட்டு மல்லுக்கட்டு போட்டு குத்து. வாடா பாயிடா வாடா. எனக்கு லூசு குடிச்சது 108க்கு போனறா. ஒரு அடி அடிக்க. நீ ஒட்டி வந்த வெங்கக்கோடா எங்க பெரிய தம்மா இங்க. அப்படியா? கொஞ்ச நேரத்துல கால இப்படி ஆண்டானா. என் தம்பியோட மகிழ்ச்சிக்காக நான் என்ன வேணா செய்வேன். அவ்வளவுதான். அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு பயலுக காடுபட்டி சரவணம் பார்ட்னர்ஸ். எதுல பார்ட்னர்? ஒரு பாட்டு பாடிக்கிடுவோம். சாங்கு ஜோக்குறேன். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு மேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம்.
விண்மீது கனையேறினார் தமிழக மண் மீது புகழ் துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமனாம் நம்மள்களாம் ஏதன் பாண்டி ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு கேட்கிறோம்பா கேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேசப்பற்று என்று ஒரு பற்று வேண்டும். அதுக்குத்தான் இந்த மாலை வாங்கிட்டு வந்திருக்கார். காக்கி சட்டை மாலை பயலு கட்டா கொடூரமா காடுபட்டி கருப்பசாமி துணையோடு எனக்கு பூமாலை அணிவித்து புகழ்மாற சூட்டிய காக்கி சட்டை கொன்ற கருப்பசாமியே உன்னை வணங்குறேன் அண்ணே. 101 ரூபா. என்ன ஓட்டுற ஆட்டவா? கருப்பசாமி துணையோடு என் தம்பி பூமாலை அணிவித்து 101. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோத்தியா அதே சாமி வழிபாடு. அப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன அரவிந்த் சிங்கா? இட்லிக்கு சட்னி இங்க வாரு அரவிந்த் சிங்க. அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணி அளவில் குஜராத்தில் இருந்து புறப்படும் என்று நமது செய்தியாளர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். எந்த காலத்துல போனா அடிச்சு உட்கார பேப்பையமேனே. இந்த கிராமத்துக்கு ஒன்று சொல்றேன். எங்க அப்பா எல்லாம் இங்க இருக்காங்க. நாடகம் பேச வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அன்பாளையத்துக்கு வழி தெரியும். ஆனா ஒன்னே ஒன்று இங்க சொல்றது என்னன்னா, நீங்க எத்தனை கப்ளிங் இல்லை ப்ரோ, நீங்க உங்க கிராமத்தில் உள்ள இந்த சாமிகளை மிக சிறப்பாக கொண்டாடணும். எல்லாருமே குலதெய்வ வழிபாடு அவசியம். இந்த குலசாமியை எப்போ தேடுவோம்னா, வண்டி எடுத்தா, பைக் எடுத்தா, கார் எடுத்தா தான் குலசாமியை தேடுறது. அதே மாதிரி சிவன் ராத்திரிக்கு தான் தேடுவேன். சிவன் ராத்திரிக்கெல்லாம் பார்த்தா சில பேர் சாமியை காணாமட்டு. எங்கள் ஊர்லாம் ஒரு ஆள் காட்டுக்குள்ளே போனவன் சாமி கிடச்சிருச்சுன்னு கல்லை தூக்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அது துவைக்கிற கல். சாமி எங்கே இருக்கு? நல்ல கொஸ்டின். அவன் மூத்தத்தை புடி. எப்படி மதுரை முத்தனை வச்சுட்டான்டா. ஆமா ஆமா ஆமா, சாமி கோயிலே இருக்கேன். அப்புறம் நான் புது மண்டபத்தில் இருக்கேன். கடுப்பேத்துறேன் மயில. இப்ப கேட்கிறேன், சாமி எங்க இருக்கு? தம்பி கழுத்து சேர்த்து அரைஞ்சு விடுவேன். சாமி எங்க இருக்குன்னா வீட்டில் தான் இருக்கு. இந்த உலகத்திலே பெத்த தாயின் தகப்பன் தான் முதல் தெய்வம். அவங்க நம்மளை பெக்காவிட்டால் நம்ம குலசாமி எங்க இருக்குன்னு எவனுக்கு தெரியும்? முதல் சாமியே பெத்த தாய் தகப்பன் தான். என்னைய பொறுத்தளவு பெத்த தாய் சொல்ல கேட்டு நடக்கிற ஆளுகெல்லாம் யார் இருக்கா? ஏத்தா பிள்ளைய கேக்குதா? கேட்க மாட்டாங்க. கேட்காட்ட என்ன பண்ற? கடப்பாறைய காய வச்சு இழுத்துரு. பிள்ளை இழுக்காத. இந்த பிள்ளை காரணமா இருந்தா புருஷனை இழுத்துரு. கபட்டில் இழுத்துனா அப்படி கெந்திக்கிட்டு போட்டோம். இனிமேல என் தம்பியை சொல்றேன், அம்மா கூப்பிட்டுச்சுன்னா சொல்லுங்கம்மா. இடியப்பம் சொல்லக்கூடாது, ஊருகா. அவன் கெடுத்து விடுறேன் என் தம்பி. தாய் சொன்னுச்சுன்னா பிள்ளைய போய் அம்மா சொல்லுங்கம்மா, டேய் கடைக்கு போய் கடுகு வாங்கிட்டு வாடா, உளுந்து வாங்கிட்டு வாடா. சரிங்க மம்மி சென்று வருகிறேன் அப்படின்னு சொன்னவன் தான் உண்மையான பிள்ளை. எங்க சொல்றேன்? அவ அம்மா கூப்பிடுது, டேய் வாடா வேல்முருகா கடைக்கு போயிட்டு வா. வேலை மசுரா பாரு, பெத்த தாய வேலை மசுரா பாருன்றேன். அப்ப அவன் மசுரை போட்டு எது சொன்னாலும் சிரிக்குதுகளே. கோயிலுக்கு எதுக்கு மொட்டை ஓடுறான்? எதுக்கு? அதுல ஒருத்தன் சொல்ற பொடுகு இருக்கு முண்டு. அதுக்கு இல்லடா, யாரா ஏன் பொம்பளை ஆளு. ஆனா அந்த கோயில் விஷயத்துல கூட அத்தனை மயிரையும் குலசாமிக்காக கொடுத்து விட்டு சந்தனத்தை தேப்பவன் ஆம்பளை. என் சிங்கம் பொம்பளைய போல நீளம் இருக்க முடி திருத்துவர்கள்ட்ட சொல்றது, ஹலோ லைட்டா கட் பண்ணுங்க,
ஏன்னா அந்த ஹேர் எனக்கு முக்கியம். அது கேட்டா பூ முடியா. என்ன பூமுடி? ஏன் அதுக்கு பேர் பூமுடி? ஏன் பூமுடி? மசுருல பூவ முடி, அதே பூமுடி. ஆமா. ஏன் மொட்டைன்னு பேர் வச்சேன்? ஏன் வச்சாங்க? உசுர கொடுத்த சாமிக்கு மசுர கொடு. விளக்கம் நான் சொல்றேன் ப்ரோ. ஏன் குலஜாமிக்கு வந்து மொட்டை அடிக்கிறோம்னா, தாயினுடைய கருவறையிலிருந்து இந்த குலயந்தனுடைய உறுப்பு வெளியே வர்றது எதுனா இந்த தலைப்பகுதி. அதனாலதான் என் பிள்ளைய நீ உசுரா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்ட சாமி, உனக்கு அவன் மசுர காணிக்க தரம்னு தமிழை மொட்டை அடிக்க மசுரு கைதிட்டு வாங்கிட்டேன். இருந்துச்சு பார்க்க. பெண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன் ஆத்தா, நீங்க தமிழச்சியா பிறந்தாலே உலகத்துல அழகு. நீ எதுக்கு பீட்டி பாரு ஓர? பீட்டி பாரு போயிட்டா ஐப்புறம் மேடம் ஊசியா வைங்க. அது கட்டிங் பண்ண வச்சு அந்த பொம்பளை 4 மசுரை வெடுக்கொழுன்னு பிடிங்கி விட்டு 2300 ஜிபே பண்ணுங்க மேடம். கட்டிங் பண்ணல புடுங்குற மசுருக்கு இதெல்லாம் யாரு காசு? புரிஞ்சேன் காசு. என்னைக்காவது ஆம்பளை போய் இதை புடுங்க அதை புடுங்க, அதே சட்டி அதே கைலி அதே வெட்டு. அதே மாதிரி என் தம்பியை உரம் கூகுள்ல போய் பார்த்துவிட்டு சலூன் கடை காரகளை போய் சித்திரப்படுத்துறேன். ஹலோ சலூன் கடை ப்ரோ, இந்த பக்கம் தீய வச்சு எரிச்சிருங்க, இங்கிட்டு வெட்டி சாச்சிருங்க, காத்த அறுத்துருங்க. புருவத்துல 3 ஓடு எனக்கு போட்டு விட்டாட்டா. தம்பி இதெல்லாம் வந்து காட்டி கொடுக்க கூடாது. முகரம் அந்துவோம் வாவோடு முண்டை. அண்ணே வா ஓடுனா என்னண்ணே? வா ஓடுனா வாயில ஏதாவது திங்கிறதுக்கு போடு, வா ஓடு. நீ தான் ஏய் விடுற தம்பி, நீ வீட்டுக்கு போ. இந்த சிரிப்புக்கு இணை எதுவுமே கிடையாது. சிரிக்கணும். இது நக்கல் இருக்கு. அப்ப நல்லா வந்துடும். அப்புறம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதுக்காக இந்த சுகர் உள்ள ஆளு ஏன்ட்டு வரக்கூடாது. நான் டெய்லி சிரிக்கிறேன், எனக்கு சுகர் ஏறிக்கிட்டே இருக்கணும். அவர் கவலைப்பட்டார், இவங்க நாடகத்தை நடத்துன மாதிரி. எப்பாய் சித்தப்பா இந்த போயிட்டேன். ஆமா அவரை மறைக்கிறாரா அவரு? ஓ முகரைய மரம் உண்ட. உடல் பயிற்சி தேவை. அன்றைய காலத்துல யார் நடந்தா? 50 வருஷத்துக்கு முன்னாடி வயசானவங்க எல்லாம் வாக்கிங் போலையே, பூரா விவசாயம் பார்த்தாங்க, நல்லா உழைச்சாங்க. அதனால அவங்களுக்கு சீக்கு கிடையாது. இன்னைக்கு காலையில போய் பாரு, செக்கான ஊர்னி தேவர் செலட்டிக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளும் இந்த தண்டி வயிறு நடக்கிற பார்க்கணும். என்ன இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க? வேகமா நடக்காட்டா நீர்மாலைக்கு வந்துரும்ட்டாங்க பூரா. அப்ப எல்லாம் பேசிட்டு போவாங்க 2 வயசான ஆளுங்க. உனக்கு பிள்ளை எத்தனை? எனக்கு 11 பிள்ளையா? இன்னும் 3 மாசம் மாசமா இருக்கா? 12க்கு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஆளு எனக்கு 18. விவசாயம் எப்படி இருக்கு, மாடு எப்படி இருக்கு, ஆடு எப்படி இருக்கு, அப்படித்தான் 2 பெரியவங்க கேட்டு போவாங்க. இன்னைக்கு போய் பாரு, வாக்கிங் போகும்போதே பெரிய ஆளுங்க பேசுறது, உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 450. போன வாரம் ஏன் நீ நடக்க வரல? காலை எடுத்துட்டாங்க. உனக்கு அடுத்த வருஷம் கையை எடுத்துருவாங்க. இந்த சுகர் பிரஷர் ஏன் வரும்னா, அதிகமா மனக்கவலைப்பட்டு கண்டதை திங்க கூடாது. இடியாப்பம் தவிர. இல்ல இடியாப்பம் ஒரு பாட்டு பாடுவோம். ரெடி? ஆமா. பம்பா நதிக்கரை, பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்ப நதிக்கர ஓரம் அந்த வட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா நிம்மதியா வாழத்தான போறோம். பம்ப நதிக்கர ஓரம்
நான் வந்த நேரம் ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை கொல்லிமலை ராலிமலை ராலிமலை விறகு மலை விறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க அந்த அஞ்சு மலை பாருங்க எங்க ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சுவாமி சரணம் ஐயப்பா டான்ஸுக்கார பிள்ளை வராது 30 சொல்லலை இப்பத்தானே வந்து இந்த நாடகம் என்ன நாடகம் இது கதம்ப நாடகம்ப்பா கதம்ப நாடகத்தில் நான் ஒரு ஆள் தான் கண்ட்ரேட் மாதிரி போயிட்டு வருவேன் அந்த பிள்ளைய பாவாடை கட்ட வேணாமா வேணும்னா உள்ள போய் பார்த்துட்டு போப்பா என் தம்பியை ஊற என் சிங்கக்குட்டி ஊற சும்மா நிற்குது என்ன தங்க லேடிஸ் வர்ற நேரத்துக்கு வருவாங்க இந்த நாடகமே 3 மணி வரைக்கும் தான் எப்போ என்ன 3 மணி வரட்டும் எப்பன்னா நொப்ப இருப்பா இந்த உள்ளவோ அந்த வர சொல்லலாம் சொல்லக்கூடாது என்கிட்ட அப்ப நாடகத்தை நான் 12:30 முடிச்சு போறேன் காசை கொடுங்க இருப்பா என்ன கருத்துல வாங்க சிங்க ஆரோக்கிய அண்ணன் அசோக் சார்பாக பி அசோக் சார்பாக பொன்னாடதேன் மாமாவா சரிங்க மாப்பிள்ள என் மகளை நீங்க தான் கட்டணும் கட்டி பிடிங்க இப்போ மருமைனே என்ன போ இளநிய வச்சிருக்கீங்கண்ணே வாங்க போ வாங்க போ அசோக் பயலுக சார்பாக என் மாப்பிள்ள அண்ணன் பயலுக என் மாப்பிள்ள சார்பாக 101 பொன்னாடை போங்க மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சா மாப்பிள்ள அப்ப அடிப்புல இருங்க ஆமா சீமக்கருவா மண்டி பயலுக அத்தியா கல்யாணமே வேணாம்னா அப்ப பாரு என் சிங்கம் நீதாயா வாழக்கூடிய பெரிய வீரன் கல்யாணம் வேணா இப்ப இங்க ஒரு கல்யாணம் ஆகலைன்னு என் மாப்பிள்ள சொல்றாரு ஏன் ஒண்ணு அமையல போற ஒம்பளை உரம் பார்த்துருக்கேன் பொண்ணு மாப்பிள்ள வேணாம் பரிசம் போட்டு போனா கூட அவரை வேணாம்ட்டோம் ஏம்மா மேல விழுந்தா நான் 5 வருவேன்ப்பா ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல என் மாப்பிள்ள காலத்துக்கு போட்டாருன்னா கட்லுக்கிட்டுல நெளிஞ்சிடும் அதுல பிறந்தவன் தான் இவன் அவர் மயந்தேன் கருங்குரங்கு பயம்லாம் இல்ல எதையும் பார்ப்போம் முத அங்க பாருங்க இப்போ பாதைய மாப்பிள்ள சாப்பிட்டு போவீங்களா போங்க மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள என் மக உங்களுக்கு தான் என் மக வயசுக்கு வரும்போது உனக்கு 85 வயசா இருக்கும் என்ன மாமா மடுவெல்லாம் தொங்கிடும் என் மாப்பிள்ளை எங்கன நின்றாலும் தெரியாம போறாரு என்ன கரத்திலும் ஆனா டோட்டல் நாடகத்தை இந்த ஒத்த சிங்க மாத்தி விட்டாப்லையா சூப்பரியா உங்கள்கிட்ட காமெடி திறமை இருக்கு மாப்பிள்ள எதையும் நீ பார்க்க போயா மாமா இல்லையா போங்க பும்மருமேனே மாமா செய்யறியா ஓகே மாப்புல பயிலுகடா கொடூரமா கேச்சா அவ்வளவுதான் பூரா சிரிக்கணும் எல்லாத்தையுமே நகைச்சுவை இருக்கு நானே லூசா தானே நிக்கிறேன் என் தம்பி சொல்லியான் பாரு எல்லாத்தையும் லூஸ் ஆக்கி விட்டுருவேன் நான் லூசா இருந்தா தானே லூஸ் ஆக்க முடியும் என்னைக்கு 10 வருஷம் ஆச்சு நான் மெண்டலாகி உன்னை மாதிரி தம்பி கிடைச்சா எப்படி அண்ணன் நல்லா எதுல விட்டு வாயில கொஞ்சம் எதுல விட்டு வாயில இன்னைக்கு வேணா ஆடி 3ஆம் தேதி வாங்க ஏல இது என்னடா
என்னகிறத்திலும் புனரவலம் கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒரு புண்ணிய பூமிக்கு இந்த நாடக குடும்பங்கள் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இது புண்ணியம் செஞ்ச பூமி. இந்த காடுவட்டி கிராமம். காடுவட்டி கிராமம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? மதுரை மாவட்டம், வாடிப்பட்டி வட்டம், காடுவட்டி கிராமத்திலே வாய்க்கால் கரையிலே இருக்கக்கூடிய பொல்லாத ஜாமிடா ஆத்தா. ஏண்டா கோத்தா இங்க வாடா. கருப்பனுக்கு எவனாவது ஆத்தா போடுவானடா. தம்பி கம்பு கூட்டு மசுரா சிறச்சுக்கிட்டு அறையினேன். ஏன் தே அப்படி சிரிக்குதுன்னு தெரியலையே. நீங்க பூரா சிரிக்கிறே. இந்த அண்ணன் போயிட்டு லேடிஸை வர சொல்லுவேன். உணர்ச்சியா பொம்பளை சோக்கு கேட்குதோ படி ராஸ்கல். ஏப்பாய் உன் வயசு 60 வயசு, உனக்கு லேடிஸா? ஒரு படம் ஏற்றி விடுறேன் பார்க்குறியா? தொங்காசு பயலுகடா கொடூரமா. வாய்க்கால் கருப்பசாமி திருக்கோவில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்த காடுவட்டி கிராமத்தார்கள் அன்போடு அரவணைப்போடு வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி பாசத்தோடு இந்த நாடகம் என்ன நாடகம்? கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். ஆனக்கதை பூன கதை சொல்றீங்க. நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம் எங்கள் மனைவியை சேர்ந்த கண்ணுச்சாமி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அருவா மினுங்க கருப்பனோட ஆபீசர் பொங்க திருக்கி வீச பாரு, திருநீரு பூச பாரு, கருப்பனோட வெட்டு பாரு, கருங்கடா கொட்டி பாரு, கட்ட திருப்பு மாட்டி கருப்பனுக்கு காலுக்கு சலங்க கட்டி காக்கும் கருப்பசாமி காலமாத்தி ஆடி வர. தம்பி பாட்டு நிறுத்துங்க, அவர் சொல்றது கேட்கல. கிராம்பட்டியா கரையாம்பட்டி லட்சக்கோடி சார்பாக சரவணம் பார்ட்னர்ஸ் ஜல்லிக்கட்டு மல்லிக்கட்டு 200 ரூபா. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ண? எல்லா தமிழனுக்கும் உன் சார்பா அர்ச்சனை பண்றேன். என்னை லேடிஸ்னே நினைச்சான்டா. ஆனா என் தம்பி ஆட்டான். இந்த யூடியூப்ல ஒருத்தர் ஆடியாம் பாரு, ஒரு கருத்த பையன். பிஆர்பி பரமன் தீவிர ரசிகர் சார்பாக, ரசிகர் அல்ல என்னுடைய உடம்பிறப்பு 501 எங்க அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. மைக்கில் நீ சொல்லுவேன் என்னண்ணே? கீழே இறங்க சொல்லுது அண்ணே. சரி சரி, நன்றி நன்றி நன்றி. திருநெல்வேலியிலிருந்து கிடையாது, மெட்ராஸ்லேருந்து கிடையாது, எங்கே பார்த்தாலும் செல்போனில் வருவையா. அதனைத் தொடர்ந்து அண்ணன் கூப்பிட்ட குரலுக்கு கொல்லிமலையிலிருந்து வருவதர காத்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள். சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எங்க கருப்பசாமி அவர், எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர், எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர், எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர், எங்க கருப்பசாமி. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்க எல்லாம் சிரிக்க வைப்பது எப்படி என்று தெரியாமல் உள்ளே பிறண்டு உருண்டு கொண்டிருக்கிறார் என்னுடைய மாணவன் சண்ட மேளம் புகழ். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் நகைச்சுவை தென்றராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனவாசை ஊஞ்சலிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த நாமக பூமலைக்கும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஊருக்காக அன்புக்காக வருகை தந்திருக்கிறார் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு கலைஞர் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள எம் வளையங்குளம் மண்ணின் மைந்தன் ரமேஷ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டார். சிரிபாட்டு பேர்லாம் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு அவங்க பேர சொல்லு. ஆமா, நாட்டிய தாரகை, நடன ஒய்யாரி,
ஏய் பட்டு கருப்பட்டியே பாசமுள்ள ரோசாவன் எங்க அண்ணன் அந்த பாட்டை பாட சொல்லி தாண்டா ஃபர்ஸ்ட் டோனை எடுத்து கொடுக்குது. அந்த பாட்டுல தானே வரேன். எதுல விட்டு கொஞ்சம் பல்லு வளைக்கிட்டு வாங்களேன். வருஷா நாட்டிய ஒய்யாரி நடர சிங்காரி மனைவியை சேர்ந்த என்னது புருஷன் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் பிரீதீஸ்வரி உன் வயசுக்கு பிரீதீஸ்வரி கேட்குதோ பிரீதீஸ்வரி அபத்தா உள்ள படத்துக்கு வர சொல்லவா. மணப்பாறையை சேர்ந்த முத்துலட்சுமி அவர்கள் ஒரு நடனம் அங்கேயாக நடிக்க காத்து கொண்டாங்க. ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி ஆடி மாங்குயிலே அடி கஞ்சம் மாடி மே உன கம்பிலேதான் உனக்கு இருந்தா போதும் உன கம்பிலேதான் உடவில் படிச்சிட ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி ஆடி மாங்குயிலே ஏ எம்மா எம்மா அட எம்மா எம்மா ஏ எம்மா 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 இந்த எம்மாவுக்கு தான் கையை பிடி பண்ணுவார். அதான் சிங்கம் அதான் டான்ஸ் பிரதவ மாஸ்டரே அதான். அதனை தொடர்ந்து சிரிப்புகள் முத்து குட்டி நயன்தாரன் நான் தான் வச்சேன் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஆளு ஒல்லியா இருந்துச்சு. எந்த பைய பார்த்த வேலையோ கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டேன். இப்ப பெருத்த குட்டியா அழகா இருக்கு. ஆமா ப்ரோ. குட்டி நயன்தாரா குஜிரி கும்பா உன் குஞ்சு முருகா மண்டே பாடுறா இந்த கீரி புள்ள கொடூரமா மண்டே போகஸ் கேமரா வேல்ராஜ். பாசத்துக்குரியனது அன்பு மருமகள் புதுக்கோட்டை குட்டி நயன்தாரா பிரகதீஸ்வரி அவர்கள் நாட்டிய தாரகை. மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா ஒட்டேரி மேல நானு படம் பார்க்க போனேன் அங்க இதய கனி அங்க சரக்கடிக்கும் நண்பர்களா இன்ப கனி அங்க இதய கனி அங்க சரக்கடிக்கும் நண்பர்களா இன்ப கனி மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இத கட்டிக்க சம்மதமா. உண்மையிலே பெட்டிக்காரனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்ன பேர் சொன்னாலும் பாட்டு போடுறேன் பாட்டு பாடுறேன் அவன் பேரை சொன்னா இறுகிக்கிறேன். சூப்பர் ப்ரோ. இங்கே புடிய கெடுத்துட்டானாடா. இவனை சொல்ல வரேன் ப்ரோ உங்களை சொல்லல ப்ரோ. நல்ல தைலாங்குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது என் அன்பு தம்பி. எல்லாரும் இங்கிருந்து பார்க்கும்போது வெறும் பெட்டியா இருக்கான் பேரே இல்லைன்னு. ஏன் பெட்டியில கூட பேர் எழுதல? இவன் குரலும் இவனுடைய வாசிப்பும் என் அன்பு உறவுகள் பார்த்துவிட்டு இவன் பேர் என்ன என்று கேட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் குரல்னால் பேர் வாங்குவான். அதனால பெட்டியில பேர் எழுதல. வாழ்த்துக்கள் சூப்பர்யா. அதே கைதட்ட பாரு. ஆமா ஏலே இவன் அரடா போட்டு பாடா படுத்துறியா என்னைய தம்பி. பேசாம என்னை மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சிருவேன். விதி போட பேக்கூதி. சரி சரி விடு விடு மத்திய கனி. அதனால உழைச்சு போ. குச்சா குச்சா குச்சா. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள பக்கனா குண்டு கிராமத்தின் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள். தம்பி நீங்க பாடுற இந்த பாட்டுக்கு இவங்க எல்லாருமே பாட்டு முடிஞ்சோடனே கைதட்டுற மாதிரி ஒரு பாட்டை பாடுங்க. கருப்பு கருப்பு 300 நாள் சுமந்து
என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாவுரங்க சீலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி இன்னைக்குமே தாய்தானே சாமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமைய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறு ஊத்தி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக. கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீக. அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் பிள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், நாலு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், ஊர வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும் தாய் போலதான் நம்பனவனே, சாமி கிட்டத்தான் உன்னை நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் தெய்வம் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. சூப்பர். நன்றி. பெத்த தாயினுடைய பெருமையை இந்த அற்புதமான பாடலை பாடிய தம்பி ஹார்மோனி சக்கரவர்த்தி கருப்பசாமிக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு இன்னொரு தாரம் கட்ட வாய்ப்பு இருக்கு, குடும்பத்துல குலசை எடுத்து விட்டுருவேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையுடைய குமரன். எந்ததொரு கிராமத்திலையும் இரவு நேரத்திலே நாடகம் நடைபெறுகிறது, அங்கே மிருதங்கத்தினுடைய சத்தம் அந்த சொல்லு சுத்தமாக கேட்கிறது என்றால் அவர்கள் என் அன்பு வாத்தியார் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமுள்ள அரசோகலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு வாத்தியார் பெருந்தகை. என் தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி பக்கத்துல இருக்கு, தோப்பூர் கிராமம். இவன் வாசிப்புக்கு எத்தனை பேர் கூப்பிட்டு கொடுத்திருக்கணும் விருது. ஆனால் அந்த விருதெல்லாம் பெரிதல்ல,
உனக்கு நாங்க வைக்கிறோம்டா பேரு அப்படின்னு தாய் தகப்பன் வைத்த பேரு மருது. மிருகத்தை இசைப்பார்கள் விருது மருது. கைதட்டலாம். அருமையா அடிச்சேன். அம்மா பாடலை பாடாட்டி ரவி மகன் ரவி மகன் அவர் சார்பாக நன்றி. ரவி அன்னை மகன்னா அவர்தான். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நம்பர் 1 மாடாக திகழ்ந்தது காடுபட்டி பாலகிருஷ்ணன் சிவரஞ்சனி மருது பாய்ஸ் மாடு சார்பாக ரூபாய் 501. நன்றி உறவுகளை, நன்றி. பலவாத்திய மன்னன் அங்கிருந்து பார்க்கும்போது கல்யாண வீட்டில் முட்டைக்கோசு நறுக்கிற ஆள் மாதிரி உட்காந்துருப்பேன். ஆனால் அடி பிரிச்சிருவேன். என் தங்கம் சூப்பர் குலவா அக்கிரியப்பா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மணப்பாறை ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டேஜ். ராமசாமி சரிப்பா விட்டு விட்டு வருதடா.
அதனாலதான் அந்த துக்கத்துல அடிக்க முடியல. இன்னும் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா பின்னாடி அடிச்சிட்டு வா. இந்த அடியை தாண்டா ராமசாமி ஒரு கொலவை ஓடுப்பா. ஒரு கொலவை ஓடு. பொம்பளை உரம் முளைப்பாரி தூக்கட்டும். குதிரைக்கு பிறந்தவனா இருப்பானா என்னன்னு. ஆனா பொம்பளையால கூட இப்படி குலவை ஓட முடியாது. இந்த குலவிக்காகத்தான் உனக்கு கொடுக்குற காசு. வாழ்த்துக்கள் ராமசாமி. ஆமா, MSM சரவணன் பார்ட்னர்ஸ் காடுபட்டி சிவா பாட்சா பாட்சா கண்ண கிள்ளு 101 கண்ணத்து கிள்ளு பயலுகடா. இங்கே சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளா அமைத்துக் கொண்டிருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு செல்ல பிள்ளை. எதுக்கு வந்தோம்னே தெரியல. அது ஆடும் போது வாரு கவட்டில் பருவ வந்தே மாதிரி. எனது அன்பு மச்சான், எனதுடைய அக்கா வீட்டுக்காரர். இங்கிட்டு வாங்க மச்சான். அகரம் மொகரை மூஞ்சி, அகரம் துருப்பையா, அகரம் ஆறுமுகம் சீன்தாளம். உன்னை அதை நக்க சொல்லல. நான் பாடுற பாட்டுக்கு சரியா தாளம் போடணும். சரி மாமா. அக்கா நீங்கெல்லாம் சாச்சி கரெக்டா போடணும். ஏதோ பாடும்போது போடு. நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால. ஏன்னா அந்த பாட்டுக்கு கண்டடா நைவா போடணும். போறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் நில்லுதாயி. பாட்டு தாண்டா. குத்துப்பாட்டா கரெக்டா? குத்துப்பாட்டு தானே. பாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசா. நீ வீட்டுக்கு வந்து போடா. அவருக்கு இவர் காப்பாத்தி விடுறாரு. நீனே கண்டான்னு அடிச்ச. ஒரு பாட்டு பாடுங்க. இந்த விஜய் டிவி சந்துரு சார் வந்து இந்த சின்ன மருமக சீரியல் ஒரு 7 சீரியல் இப்போ கூட விருது வாங்கினார். சந்துரு சார் வந்து எனக்கு க்ளோஸ், ரொம்ப நண்பன். சூப்பர் சிங்கருக்கு உன்னை நான் சேர்த்து விடுறேன். எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பி அண்ணன் குரலை அடித்து நீ காலி பண்ணணும். ஒரு பாட்டு பாடு. எங்கிருந்து எங்கு வந்தாய். அன்னாரது இறுதி சடங்கு நாளை காலை 10 மணி அளவில் நடைபெறும். தம்பி போங்க தம்பி. மஜா மெதுவா ஒரு பாட்டு பாடுங்க. கொஞ்ச நேரத்தில் குளத்தை தெரிஞ்சாடா. நைவா பாடியா வாயா. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. ஓ சொல்றியா மாமா ஒழுங்கா ஓட சொல்றியா. நான் பிறந்த காரணத்தை ஓட கையில அரைச்சு முடிச்சு பல்டி அடிக்கியா. தாண்டராமா இதோ சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். வீட்டுல போய் பொண்டாடிட்டு அடி வாங்குவேன். சட்டை ஊற அழுக்காயிருச்சு. ஆனா ஒரு வயிற்றுக்காக வாழ்த்துக்கள். சூப்பரியா. அன்னைக்கு அப்படித்தான் அடிக்க சொல்லிவிட்டாங்க. மண்ணு மேடை பீங்கா கிடந்திருக்கு. முதுகுல குத்தி அதோட தையல் போட்டு நீ திருந்தலையாடா. என்ன 100 ரூபா ஒன்றுதான் 10 ரூபாயோட வர்றேன். என்ன பட்ஜெட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவ்வளவுதானா சிங்கம். காடு வெட்டி குருவித்துறை மதி பயலுக 10 ரூபாய 10 லட்சமா. இன்னும் 90 ரூபா அப்படியாவது யார்ட்டையாவது வாங்கிட்டு வா. போனேன் லொல்லா. அதுக்கு என் கண்ணை வந்து அதுக்கு வப்பாட்டி மாதிரியே தெரியும் போல. நல்ல வேலை சேவிங் பண்ணல. ரிவர்ஸ் ஷாட் அடிச்சாலும் அடிப்பாங்க. சாமியை அழைக்க போறேன். காடுவட்டி கிராம